நான் சிறுவனாக இருந்த பொழுது இங்கு வயதில் முதிர்ந்தவர்கள் இருந்தால் அந்த காலத்திலெல்லாம் அதிகாலையில் ஒலிபெருக்கியில் பாட்டு போடுவார்கள். சில பாடல்கள் இன்றும் பசுமையாக நினைவில் இருக்கிறது. அதில் ஒரு பாடல், நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடி வந்தார். நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடி வந்தார். நாம் கதைகளை அல்லது நிகழ்வுகளை எளிதாக கடந்து போகிறோம். இயேசுவினுடைய தேர்வு, சாய்ஸ் என்று சொல்வார்கள். 100 ஆடுகள் இருக்கின்றன, 99 ஆடுகள் நன்றாக இருக்கின்றன, ஒரு ஆடு காணாமல் போயிற்று. இயேசுவுக்கு யார் முக்கியம்? 99 நல்ல ஆடுகள் முக்கியமா, இல்லை காணாமல் போன அந்த ஒற்றை ஆடு முக்கியமா? இந்த ஒற்றை ஆடு இது ரொம்ப சாதாரணமான விஷயமா இல்லை புரட்சிகரமான விஷயமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்திலேயா இருக்கட்டும், வகுப்பிலேயா இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும், ஒரு புள்ள 20 வயசு வரை நல்லா இருக்கும், 21 வயசுல கொஞ்சம் தப்பா போயிருக்கும், கெட்டு போயிருக்கும். நம்ம உருப்பட மாட்டான்னு தானே இந்த சமூகம் ஒதுக்குது, ஆமாவா இல்லையா? அவனோட சகவாசம் வச்சுக்காதீங்கன்னு தானே தடுக்கிறோம் இல்லையா? 20 வயது வரை நன்றாக வாழ்ந்த ஒரு பிள்ளை 21ஆம் வயதில் ஒருவேளை ஏதோ சூழ்நிலைகளால் கெட்டு போகிற போது அந்த பிள்ளையை தேடி செல்ல வேண்டும், தொடர்ந்து செல்ல வேண்டும், அது மீண்டும் திரும்பி வருகின்ற வரை அந்த பிள்ளையோடு இணைந்திருக்க வேண்டும் என்று இந்த சமூகம் எண்ணுகிறதா? இல்லை, அவன் மீது தீர்ப்பு எழுதி அவனை தீர்ப்பிட்டு அவனை நிராகரித்து மேலும் மேலும் சமூகத்தினுடைய விளிம்பு நிலைக்கு கொண்டு செல்கிறதா? இந்த இடத்தில் தான் அடிப்படை கிறிஸ்தவத்தினுடைய புரட்சிகரத்தன்மை என்பது அதுதான். மருத்துவன் நோய் அற்றவர்களுக்கு அன்று யாருக்குத்தான் வேண்டும்? நோய் உற்றவர்களுக்குத்தான் வேண்டும். காலம் நிறைவேறிற்று, கடவுள் அரசு நெருங்கிவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள்.